விஜய் அன்னைக்கு வரலைன்னா அப்புறம் கூட்டம் போகுமா? நான் கேட்குற கேள்வி. விஜய்க்கு உடம்பு சரியில்லை. ஆகையால் வர முடியாதுன்னு அன்னைக்கு நிப்பாட்டியிருந்தா கூட்டம் வருமா? வராதுல்ல. அப்ப யார் காரணம்? வந்த கூட்டத்தை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமையாவும் இருக்குல்ல சார்? பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. மாற்று கருத்தே இல்ல. அதுக்கு தான் நான் சொல்றேன். அங்க இருக்கிற கமிஷனரையும் டிஸ்மிஸ் பண்ணணும். அந்த கமிஷன் நினைச்சிருந்தாருன்னா, நீ உள்ள போகாத. ஏற்கனவே ஒரு ஊர்ல பண்ணாங்களா? பண்ணலையா? கேன்சல் பண்ணாங்களா? அதுமாரி கேன்சல் பண்ணியிருக்கணும். பண்ணவில்லை. அவரே டிஸ்மிஸ் பண்ணணும். இல்ல சஸ்பெண்டாவது பண்ணணும் குறைந்தது. ஆனா அத விட முக்கியம் வந்து போலீஸுக்காரங்க எப்படின்றது மக்களுக்கு தெரியும். அத விடுங்க. போலீஸ்காரன் பாதுகாப்பு குடுக்குறாங்களா என்னன்றத நம்ம அத அப்புறம் பேசிக்கிறோம். அது நல்ல போலீஸ் இருக்காங்க பாவம் அதில சில போட்டோலாம் பார்க்குறேன். அந்த போலீஸ்லாம் ஒருத்தர் வந்து உயிர குடுத்து ஒருத்தர காப்பாத்துறாரு. ஒரு பெண்மகள் வந்து முதல் உதவி செய்றாங்க. போலீஸ் அதிகாரி அதெல்லாம் சிறப்பு. அவங்க நம்ம குறைத்து மதிப்பிடவில்லை. உன் கட்சி தொண்டன் உன்னை நம்பி வர்றேன். அப்ப பாதுகாப்பா இருக்க வேண்டிய நீ தானே. அந்த இடத்துல வந்து ஒரு பேச்சு சொல்லுவோங்க. டயலாக் பேசுறார். விஜய் மாரி நான் வருவேன்டான்ற. விஜய் வந்து விஜயகாந்த் மாரி வருவாராம். விஜயகாந்த் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா, அப்படி விட்டு போவாரா?